السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹா நேரம் 100 தடவை நாம் இந்த தஸ்பீஹை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஏற்படுத்தும் நிறைவேறாத தேவைகளை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது. லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய 4 ரகாத் தொழுகையை வளமையாக தொழுது வந்திருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருவோம். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த தஸ்பீஹ் இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. 100 தடவை நாம் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகம் அதிகம் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் என்ற சூனத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா.